ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. வேப்பூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சீர்குலைக்கும் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகம் முழுவதும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சீர்குலைத்து வரும் திமுக அரசை கண்டித்து பெரம்பலூரில் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு வேப்பூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே ராஜேந்திரன் மற்றும் வேப்பூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்வமணி ஆகியோரின் ஏற்பாட்டில் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாகராஜன் தலைமையில் மாவட்ட கழக அவைத்தலைவர் குன்னம் குணசீலன், பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்கம் மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் பிரபு, யுவராஜ், சிவசூரியன், அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் ஏ ரங்கநாதன், மாவட்ட அணி செயலாளர் முத்து தமிழ்ச்செல்வன், மாவட்ட வழக்கறிஞர் தலைவர் என் ராமசாமி மற்றும் கூட்டணி கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசின் திட்டங்களை கொள்ளையடித்து திமுக அரசு தனது குடும்பங்களுக்காக செலவழித்து வருவதாகவும் 100 நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழலை நிறைவேற்றி உள்ளதாகவும் எனவே திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமைய நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என கண்டன கோஷம் எழுப்பப்பட்டன. இந்த கூட்டத்தில் அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி சார்பில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூரிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் வடமலை. இணைச்செயலாளர் பிஜேபி அவர்களே மற்றும் அனைத்து கட்சி புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் வேண்டுகோளை ஏற்று இன்று 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு 125 நாளாக உயர்த்தி விடுகிறது. அதே போல புரட்சித் தலைவர் ஆட்சி வந்தவுடன் 125 நாட்கள் திட்டத்தை புரட்சித் தலைவர் 150 நாளாக வைத்துள்ளதாக கேந்திர மக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் அம்மா விட்டு சென்ற பணிகளை புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். கொரோனா காலகட்டத்தில் எல்லா மாநிலமும் திக்கத்து திறந்தது இருந்த பொழுது அனைத்து ரேஷன் கடைகள் இலவச அரிசி, அனைத்து அம்மா உணவும் இலவச உணவு, எண்ணற்ற திட்டங்களை புரட்சித் தமிழ் எடப்பாடி தொடர்ந்து செய்து கொடுத்திருந்தார். அதே போல புரட்சித் தமிழ் எடப்பாடியின் கீழிய சிந்தனை உயிர்த்த அரசு பள்ளி படித்த மாணவர்கள் அனைவரும் ஒரே திட்டத்தில் 7.5% உள்நுழைவுகளை கொடுத்து இந்த அரசு பள்ளி மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மருத்துவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பொதுமக்கள் நீங்கள் புரட்சித் தமிழ் எடப்பாடி ஆட்சி அமைய அனைவரும் இரட்டையை செலுத்த வாக்களிக்க வேண்டும். மீண்டும் திமுகவின் தீசக்தி திமுகவின் 100 நாள் வேலை திட்டத்தில் முறையாக வேலை கொடுக்காமல், முறையாக சம்பளம் கொடுக்காமல் திக்கட்ட திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புகிற நேரம் நெருங்கிவிட்டது. ஆகவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரும் தீவிரமாக களப்பணியாற்றி அனைவரும் இரட்டைகளை செலுத்த முத்திட்டு வாக்களிக்க செயலுக்கு கேட்டுக்கொண்டு பேச தலைமையிற்கு வாய்ப்பு கொடுத்த பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் அந்த இளமை தமிழ்ச்சலுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிர்வாக திறங்கற்ற ஸ்டாலின் அரசின் முகத்திரையை கிழித்தெறிய போராட்டம். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து ஒரு மெடிக்கல் கல்லூரியை கொண்டுட்டு வந்து சேர்க்க முடியல. அப்படிப்பட்டவர்கள் திரும்ப வந்து ஓட்டு கேட்க வருவாரு. அவர்கள் நீங்க பார்த்துக்கணும். பாக்கி யாரு அண்ணா திமுக சொன்னதை செஞ்சீங்களா அல்லது திமுக சொன்னதை செஞ்சீங்கிறது நீங்களே புரிஞ்சு இந்த 100 நாள் வேலை திட்டம் திமுக அரசு தான் ஏமாத்துதுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு நோட்டீஸ் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத